நம் தலைக்கு மேலே பிரமாதமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சூரியன், மற்ற கிரகங்கள் எல்லாம் இந்த சூரியனிலிருந்துதான் உண்டானதாக விஞ்ஞானம் கூறுகிறது. இப்போதும் நாம் வாழும் பூமி உட்பட அனைத்து கிரகங்களும் சூரியனை நம்பித்தான் இயங்குவதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். நம் பூமியின் ஆயுளுக்கு ஆதாரமாய் கருதப்படும் சூரியனில் அவ்வப்போது சிறு சிறு வெடிப்புகள், புயல்கள் ஏற்படுவது உண்டு. இந்த புயல்களின் தாக்கம் எல்லா கிரகங்கள் மேலும் உணரப்படும், பூமி உட்பட. இதுபோன்ற சூரிய புயல் 19ஆம் நூற்றாண்டில் ஒருமுறை பூமியை கடந்ததாக விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். அப்போது இந்த உலகத்தில் மக்கள் தொகை அளவு குறைந்து காணப்பட்டதும், விஞ்ஞான வளர்ச்சி என்பது அறவே இல்லாததாலும் இப்புயலின் பாதிப்பு குறைந்த அளவே ஏற்பட்டது. ஆனால் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற சூரிய புயல் மிகப்பெரிய பாதிப்பை பூமியின் மேல் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் இப்போது மட்டும்? சூரிய சுழற்சி 24ஆம் கட்டத்தை எட்டுகிறபடியினாலேயே சூரியனின் மேற்பரப்பில் மிகப்பெரிய வெடிப்புகள் ஏற்பட்டு அதிலிருந்து பல வகையான ரசாயன கதிர்வீச்சுகள் புறப்பட்டு விண்வெளி எங்கும் வீச தொடங்கியுள்ளது. இதை குறித்து நமது மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் அதிர்ச்சியுடன் தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. அப்படி இந்த சூரிய புயலால் என்னதான் நடக்கப் போகிறது? இந்த பூமியின் அழிவு எப்படி நடக்கும் என்பதற்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள்? பூமி என்பது சூரியனை சார்ந்து இருப்பதால் சூரியனுடைய அழிவுதான் பூமியின் அழிவுக்கும் காரணமாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். பூமியில் உள்ள கடல் நீர் வற்றி போகும் அளவிற்கு இந்த வெப்பம் உக்கிரமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் பூமி போன்ற வேறு எல்லா கிரகங்களையும் இந்த சூரியன் என்ற நட்சத்திரம் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியினால் உள்வாங்கிக் கொண்டு உள்ளே இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை சுருக்கி பூமியை போன்ற ஒரு சிறிய அளவிற்கு வந்து ஒரு கருமை நிற நட்சத்திரமாக மாறி அப்படியே அது காணாமல் போகும். இந்த சூரிய புயல் 2012 அல்லது 2013 பூமியை அழிக்கும் என்பதுதான் விஞ்ஞானிகளுடைய கணிப்பு. இதனால் ஏற்படும் விளைவுகள் சுனாமி, நிலநடுக்கம், எரிமலை சீற்றம் போன்ற இயற்கை பேரழிவுகள் ஏற்படும். அடுத்ததாக நம் பூமியை சுற்றி பாதுகாப்பாக இருக்கும் காந்த புலன்கள் இந்த சூரிய புயலால் தாக்கப்படும். அப்போது பூமியில் இருந்து 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வான்வெளியில் உலாவிக் கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் எல்லாம் சூரிய புயலின் வேகத்தால் தூள் தூளாகிவிடும். செயற்கைக்கோள்கள் பாதிக்கப்படுவதால் நம் தகவல் தொழில்நுட்பம் முழுவதும் செயலற்று போகும் நிலை ஏற்படும். இதனால் செல்போன், இன்டர்நெட் போன்றவைகளின் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டு பூமியில் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். கடலில் மிதக்கும் கப்பல்களும் தகவல் தொடர்பு இல்லாமல் மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும். நம் பயணத்தை விரைவாக்கும் வானத்தில் பறக்கும் விமானங்கள் சூரிய புயலால் தாக்கப்படும். இதனால் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் துண்டிக்கப்படும். சூரிய புயலில் இருந்து வெளிவரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பூமியில் மின்சாரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து பொருட்களையும் செயல் இழக்க செய்துவிடும். நமது வாழ்வே இருள் சூழ்ந்ததாகிவிடும். ஏனெனில் மின்சாரம் நமது வாழ்வில் உயிர் நாடியாக மாறிவிட்டது. அடுத்து நடக்கப் போவதுதான் இந்த சூரிய புயலின் உச்சக்கட்ட கோர தாண்டவம். மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய அழிவினை இது ஏற்படுத்தும் என அச்சம் நிலவுகிறது. காரணம், இந்த கதிர்வீச்சு
நமது உடலில் பட்டவுடன் மனிதனின் தோல், இரத்தம், எலும்பு போன்றவைகளே உருகி அல்லது பஸ்பமாகிவிடும் என நம்பப்படுகிறது. சூரியனின் மேற்பரப்பு வெப்பத்தின் அளவு 1,48,000 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆகும். இச்சூரிய புயல் 2000 மைல் வேகத்தில் பூமியை கடக்கும் போது இதன் வெப்பம் 10,000 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இது நம்முடைய உடலில் பட்டவுடன் இம்மாபெரும் அழிவு நடைபெறும். மேற்கூறிய இந்த சூரிய புயலினால் இன்னொரு அழிவும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நம்முடைய பூமியை சுற்றியுள்ள விண்வெளியில் ஏராளமான விண்கற்கள் சுற்றி கொண்டிருக்கின்றன. அப்படி சுற்றி கொண்டிருக்கும் இந்த விண்கற்களை இந்த சூரிய புயல் தன் வேகத்தினால் எல்லா கிரகங்கள் மேலும் விழ செய்யும். லட்சக்கணக்கில் இருக்கும் இந்த விண்கற்கள் பூமியின் மீது ஆயிரக்கணக்கில் விழும் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இந்த விண்கற்கள் சூரிய புயலின் அனலில் ஏற்கனவே அதிக உஷ்ணத்தோடு இருக்கும். அதோடு நம்முடைய பூமத்திய ரேகைக்குள் நுழையும் போது அவைகள் தீப்பற்றி எரிகற்களாக மாறும். இந்த எரிகற்களின் எடை குறைந்தபட்ச அளவே 3 டன்னாகவும் அதிகபட்சமாக 20 டன்னாகவும் இருக்கும். இவைகள் பூமியின் மீது விழும்போது எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை இப்போது யூகிக்க இயலாது. ஆனால் விளைவுகள் விபரீதமாயிருக்கும் என்பது மட்டும் நிச்சயம் என்று கூறுகின்றார் டாக்டர் மிக்கியோ காக்கு. இவர் அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவில் ஒரு பௌதீக பாட பேராசிரியர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த எரிகற்கள் 2010 இருந்தே பூமியின் மேல் செல்லும் என 2009 விஞ்ஞானிகள் அறிவித்திருந்தனர். கடந்த 2010 வருடம் ஆகஸ்ட் 3 முதல் கல்லும், அக்டோபர் 12 இரண்டாவது கல்லும், கடந்த ஏப்ரல் 19 அன்று 3வது கல்லும் தொலைநோக்கி மூலம் கண்டறியப்பட்டது. கடைசியாக கண்டறியப்பட்ட விண்கற்கள் 15 அணுகுண்டுகள் சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்ததாக நாளிதழ் செய்தி ஒன்று வெளியிட்டது. இந்த சூரிய புயல் 100 மில்லியன் ஹைட்ரஜன் குண்டுகளின் சக்தி கொண்டதாக இருக்கும். இதனால் பூமியில் பலத்த சேதங்கள் ஏற்படும் என்று வரிசைப்படுத்தியுள்ளனர். இந்த சூரிய சூறாவளி இடி இடிப்பது போன்று நிகழும். பூமியின் காந்த புலங்களை நம்பி இயங்கும் நம் தகவல் தொழில்நுட்ப உலகம் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது. அதன் விளைவுகள் பற்றி இன்னமும் விரிவான ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றன. இடி இடிப்பது போன்ற நேரத்தில் அனைத்தும் நடந்து முடிந்துவிடும் என்கிறார் நாசாவில் சூரிய பௌதிக பிரிவு விஞ்ஞானி டாக்டர் ஃபிஷர். இதுபோன்ற அழிவினை குறித்து 1500 வருடங்களுக்கு முன்னர் தென் அமெரிக்காவின் மத்திய பூமியில் வாழ்ந்த மாயன் இனத்தார் குறிப்புகளில் இது துல்லியமாக காணப்படுகிறது. இதுபோன்ற காரியங்கள் அநேக பழங்கால குறிப்புகளில் காணப்பட்டாலும் எல்லா வேதங்களுக்கும் முன்னோடியும் சரித்திரத்திற்கு ஒத்து போகிறதுமான பரிசுத்த வேதாகமத்தில் இதை குறித்து தெளிவாக மிக துல்லியமாக வரையறுத்து சொல்லப்பட்டுள்ளது. பரிசுத்த வேத புஸ்தகத்தில் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களிலே கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்றுவோம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூரிய புயல் தாக்கத்தினால் ஏற்படும் விளைவுகளும் பரிசுத்த வேதாகமத்தில் 2000 வருடங்களுக்கு முன்னர் அறிவித்த காரியங்களும் மிகவும் துல்லியமாக ஒத்துப்போகின்றன. பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரையுள்ள வசனங்களில் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது,
சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போலாயிற்று. அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே. Can you see that? The smiling face from Konkan's sky. The issue with December 21st of 2012 and the predicted disasters that some folks think will come probably started with the so-called end of the Mayan calendar. Their calendar does not end on December 21st, 2012. It's just the end of a cycle and the beginning of a new one. It's just like on December 31st, our calendar comes to an end, but a new calendar for the next year begins on January 1st. Nibiru is supposed to be a planet that's 4 times the size of the Earth. It's going to get very close to the Earth and cause all kinds of disasters. So this enormous planet is supposed to be coming toward Earth. But if it were, we would have seen it long ago. And if it were invisible somehow, we would have seen the effects of this planet on the neighboring planets. Thousands of astronomers who scan the night skies on a daily basis have not seen this. And then there's folks who think that NASA astronomers are actually hiding this information so as to prevent panic from the populace. Can you imagine thousands of astronomers who observe the skies on a nightly basis keeping the same secret from the public for several years? Some folks think there's going to be a solar storm associated with December 21st of 2012. Now, solar storms do exist. The sun's activity goes through a cycle. It reaches a maximum every 11 years. The next solar maximum, when you might expect enhanced solar activity, will take place actually in May of 2013. It's supposed to be a fairly mild solar activity maximum, and there's no evidence that there's going to be any solar storms. And then we have planetary alignments. There's a planetary alignment. The sun, the Earth, and some of the planets are aligned, and this is going to cause some tidal effects on the Earth that are going to be catastrophic. Well, first of all, there are no planetary alignments in December of 2012. And even if there were, there are no tidal effects on the Earth as a result. The only 2 bodies in the solar system that can affect the Earth's tides are the moon, which is very close, and the sun, which is massive and also fairly close. But the other planets have a negligible effect on the Earth. One of the myths for December 21st, 2012 is that the Earth's axes are going to somehow shift. The rotation axis can't shift because of the orbit of the moon around the Earth stabilizes it and doesn't allow it to shift.
The magnetic field does shift from time to time, but the last time it did it was 740,000 years ago, and it doesn't do that sort of a shift but every 500,000 years or so. There's no evidence that it's going to happen in December, and even if it were to be shifting, it takes thousands of years to do so. And even if it did shift, it's not going to cause a problem on the Earth, apart from the fact that we're going to have to recalibrate our compasses. Extraordinary claims require extraordinary evidence. Since the beginning of recorded time, there have been literally hundreds of thousands of predictions for the end of the world. And we're still here. What is the pineal gland third eye? The idea of activating this dormant function within the eyebrow region of our face has been a hallmark of numerous esoteric circles, mystery schools, religions, and other spiritual endeavors for thousands of years. The idea that there is something physical which connects the mysteries of consciousness and higher thinking to the body is something that excites and intrigues people when they first hear about it, because traditionally we have been taught that we have no soul,